நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிந்தது. காலம் ஸ்தோத்திரம் செல்லாது, கடைசி நாட்கள் அது கொடிய காலம் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கலாம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக நாம் பிறந்திருப்போம் என்றால் இந்த வேறொரு டெக்னாலஜி இல்லைன்னா மின்சாரம் இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே கர்த்தர் நம்மை ஆமென் சோதர வாழ வைத்திருக்கிறார் என்றால், கொஞ்சம் கூட டீப்பாக சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், இந்த சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஆமென், இது ஒன்றும் தற்செயலாக நடக்கிற காரியம் அல்ல. தேவன் ஏதோ ஒரு சித்தத்தை வைத்து கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரூத்தின் புஸ்தகத்தில், ரூத்தின் சரித்திரத்திலே ஆமென், ரூத்து மோவாபை விட்டு பெத்லெகேமுக்கு ஆமென் நகோமியோடு கூட வருகிறார்கள். ஸ்தோத்திரம். பெத்லெகேம் வந்து சேர்ந்த பிறகு திரும்ப தன் வயிற்றுக்காக, தன் தேவைக்காக, ஆமென் உணவுக்காக அவள் தானியங்களை பொறுக்கி கொள்ளலாம் என்று சொல்லி நகோமியை வீட்டில் வைத்து விட்டு மோவாபிய பெண்மணியான இந்த ரூத்து அப்படி வயல்வெளியை பார்த்து போகிறார்கள். எங்கே தானியம் சிந்துகிறது, எங்கே போய் தானியத்தை பொறுக்கி கொள்ளலாம், தனக்கும் தன் தாய் மாமியாருக்கும் சேர்த்து உணவு கிடைக்குமா என்று சொல்லி அப்படியே போகும்போது ஆமென் ஒரு வார்த்தையை ரொம்ப டச் பண்ண வார்த்தை. ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிற பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. ஆமென். இந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, தற்செயலாய். தற்செயலாய் அப்படின்னா ஆமென் இவளுடைய பார்வையில தான் இது தற்செயலாக, அவள் போவாசுடைய வயல் நிலத்துக்குத்தான் போக வேண்டும் என்று ரூத்து போகவில்லை. போவாஸ் யார் என்றும் ரூத்துக்கு அப்பொழுது தெரியாது. ஒரு வயல் நிலத்தை பார்த்தால் அங்கே தானியம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது, இங்கே போனால் நமக்கு தேவையான உணவு தானியம் கிடைக்கும் என்று அவள் மற்றவர்களோடு எல்லாரை போல ஒருவராக ஆமென் பொறுக்குகிற ஒரு தன்மையோடு போனாள். ஆனால் அவள் தற்செயலாக போனாலும் அது தற்செயலாக நடந்ததல்ல, தேவ சித்தத்தின்படியாகவே நடந்தது. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 100% விசுவாசம் உண்டு. தேவனை நம்பி இருக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்காய் வாழ்கிற எந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒரு காரியம் கூட தற்செயலாய் நடப்பதே கிடையாது. அனைத்தும் தேவ சித்தத்தின்படியாகத்தான் நடக்கும். புரிகிறவர்கள் சத்தமா ஆமேன், விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜபம் நடப்பது தற்செயலா நடப்பதல்ல. நீங்கள் இந்த மாலையிலே உங்க உட்கார்ந்திருப்பதும் தற்செயலாக வந்து உட்கார்ந்திருப்பதல்ல. ஒருவேளை எப்படி இல்லாம வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இது தற்செயலாக நடப்பதல்ல. தேவ சித்தத்தின்படியே, தேவனுடைய முன் குறித்ததின்படியே தான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திர. தேவ திட்டத்தின்படி ஆமேன் அந்த வயல் நிலத்துக்கு ரூத்து போனாலும் ஸ்தோத்திரம் நடந்தது என்னவென்றால், ஒரு நாள் ஆமேன் அந்த வயல் நிலத்தில் பொறுக்குவதற்காய் போன ரூத்து அதே வயல் நிலத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் எஜமாட்டியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். நான் இப்படி நினைக்கிறேன், திருமணம் எல்லாம் போவாசி திருமணம் எல்லாம் பண்ணி முடித்துட்டு அதே வயல் நிலத்துக்கு அன்னைக்குள்ள விலையேறப்பட்ட கார் என்ன காருன்னு தெரில, ரொம்ப காளை வண்டியா குதிரை வண்டியா ரதமா இல்லைன்னா பென்ஸா BMW தெரியல, ஏதோ ஒண்ணுல போவாசோடு கூட அந்த வயல் நிலத்தை வந்து இறங்கி நிற்கும் போது ரூத்து பார்ப்பாங்க. இதே வயல் நிலத்துக்கு சில ஆமேன் நாட்களுக்கு முன்பாக ஆமேன் தானியத்தை பொறுக்கி கொள்ளும்படியாக இதே வயல் நிலத்துக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இதே வயல் நிலத்துக்கு என்னை பொறுக்கி கொள்ளுகிறவளாய் கொண்டு வரல, இதற்கு எஜமாட்டியாகவே கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாய் நடப்பதே அல்ல. அவர் எதை செய்தாலும் தேவ திட்டத்தின்படி செய்வார், நன்மைக்காகவே செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடி நம் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன் ஸ்தோத்திரம். நன்றாக நாம் பாடினோம்,
நன்றாக ஆராதித்தோம். தேவ ஊழியர் அவருக்கு இருக்கிற பலத்தை முழுவதுமாய் முழு பலத்தோடு நம்மை ஆராதனையில் நடத்தினார்கள். நாமும் இணைந்து ஆராதித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருப்பது ஒரு ஆலயத்துக்குள் இருப்பது என்பதை காட்டிலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இது தற்செயலாய் நடக்கிற கூட்டம் அல்ல, தேவ திட்டத்தின்படி நடக்கிற கூட்டம். நீங்கள் இங்கே வந்ததும் தற்செயலாக அல்ல, தேவ திட்டத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காதிலே நீங்கள் கேட்பது செய்தி அல்ல, உங்கள் காதுகளில் நீங்க கேட்பது தேவ சத்தமா இருக்க போகிறது. என்னால தைரியமா சொல்ல முடியும், உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் இந்த இரவு வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆமென், ஆமென். ஒரு வருடத்துக்கு தேவையான வாக்குத்தத்தமான வார்த்தை, தேவ திட்டத்தை உங்களால் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நேரத்தை ஒரு பாக்கியமாய் கருதுவோம், இந்த நேரத்தை ஒரு விலையேற பெற்றதாய் கருதுவோம். நான் தற்செயலாக இங்கே உட்கார்ந்து இருக்கல, தேவ சித்தத்தின்படி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் என்னை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. முடிந்தால் வலது கரத்தை உயர்த்தி, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். இன்னும் ஒரு முறை கூட, நீ நல்லவரே, நீ நல்லவரே, எஸ், சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இன்னும் ஒரு முறை கூட, நீ நல்லவரே, நீ நல்லவரே, வண்டர்ஃபுல், சர்வ வல்ல, ஆமென், உம் கரங்கள் என் ஆதாரம். துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய். இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல முடியுமா? தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையா. விசுவாசிக்கிறவங்க ஒரு முறை கூட, தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையா. இப்ப நீ நல்லவரே, நீ நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. அவரை பார்த்து நீ நல்லவரே, நீ நல்ல வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி நீ நல்ல, ஓ சர்வ வல்ல, உம் கரங்கள் என்னாதா. இன்னும் ஒரு முறை கூட நீ நல்லவரே, நீ நல்லவர். வெட்கத்தை விட்டு வெட்கத்தை விட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பாடுறாங்களா அதை நீங்க பார்க்க வேண்டாம். ஊடாமானா என்னாதாரம். தடைகள் வந்தாலோ தடைகள் வந்தாலோ உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலோ அது நன்மையா முடியுமே. முழு பலத்தோடு தடைகள் உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலோ அது நன்மையா. விசுவாசத்தோடு ஒரு முறை கூட தடைகள் வந்தாலோ உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலோ அது நன்மையா. இப்ப முழு சபையும் சேர்ந்து நீ நல்லவாறு சர்வ வல்ல. வானத்தை அண்ணாந்து பார்த்து உன் கரங்கள் என்னாதா. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா நீ நல்ல. உன் கரங்கள் என்ன. இன்னும் ஒரு முறை கூட தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தடைகள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கமான். தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. அது நன்மை. இப்ப கரங்களா சேர்த்து ஆராதனா ஆராதனா ஆராதனா. ஒரே சத்தமா ஆராதனா. இந்த ஆலயம் தேவ மகிமையா நிறைந்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆமே. இன்னும் முழு பலத்தோடு ஒரே சத்தமா ஆராதனா ஆராதனா. நீங்க மட்டும் ஒரே சத்தமா ஆராதனா. இந்த வார்த்தை கூட சேர்ந்து சொல்லுமா. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கமான் சபை ஒன்று. கமான் 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 கமான். நீர் ஆளுகை செய்கிறடி, நீர் ஆளுகை செய்கிறடி, நீர் ஆளுகை செய்கிறடி. இப்ப கரங்களா சேர்த்து ஆராதனா ஆராதனா. சகோதரர்களும் சேர்ந்து கமான் கமான். இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நீக்குமே. தாமதமானாலும் அது நன்மையா முடியுமே. கமான் சபை, நம்ம மனுஷனை பார்த்து சொல்லல, சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை பார்த்து சொல்லுகிறோம். அது நன்மையா. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரம் என்னானா. Holy Spirit, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. மாமா மாமா ஷகலன விபகதனரே ஆதாரமே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுங்கப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும் ஹல்லேலூயா, நீர் எங்கள் மேல் வைத்த தரிசனத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் இடைபடும் அத்தனை பேரோடும் கர்த்தர் இடைபடுவீராக. நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிறோம். நீர் செய்ய வேண்டியதை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம நல்லவரை ஆராதிக்கிறோம். ஆமென். இயேசு நல்லவர்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வண்டர்ஃபுல். ஒரு முறை கூட இயேசு நல்லவர். மனுஷனையும் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள். மனுஷனுக்கும் நல்லவருக்கும் தேவ நல்லவருக்கும் பல வித்தியாசம் உண்டு. ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு மனிதனை நீங்க தூரத்துண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா தெரிவார். ஆனா அதே மனுஷனை கிட்ட நெருங்கி நெருங்கி பார்த்தாதான் தெரியும் இவனை போல நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவரை தூரத்துண்டு பார்க்கும்போது நல்லவராக தான் தெரியும். ஆனா இன்னும் கிட்ட நெருங்க நெருங்க அவர் இன்னும் நல்லவரா தெரிவாரு. கொஞ்சம் கூட நெருங்கினா இன்னும் நல்லவரா தெரிவாரு. கொஞ்சம் நெருங்கிட்டா இவரை போல நல்லவர் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு நெருங்க நெருங்க. அதனால்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள் என்றல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ஆமே நான் ரசித்தவன் அல்ல, நான் ருசித்தவன். ஆமேன். பலரோடு நெருங்கினேன். ஆமே முதல்ல நல்லவங்களா இருந்தாங்க. கிட்ட நெருங்கி நெருங்கி பார்த்தப்பதான் தெரிஞ்சு நம்ம உயிரே வாங்குற ஆட்களா இருக்கிறாங்கன்னு. ஆனா ஆண்டவர்கிட்ட நெருங்கின போது ஆமை இவரை போல நல்லவர் யாருமே இல்லை சார், இவர் மட்டும் என் வாழ்க்கையில போதும் என்று சொல்லுகிற அளவுல தாவீது அறிந்து கொண்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இயேசு ஆமென். இந்த 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு அருளின 3வது தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இயேசு வல்லமையாய் ஊழியம் செய்தார். இயேசு மரித்த பிறகு சீசர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம் இல்லை என்னும் காலையில் அதை குறித்து சொன்னேன். இப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது இயேசு கண்பா இருந்த அல்லது இயேசுவோடு கூட நடந்த ஆமை நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்டபோது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மை விட்டு எங்கே போக முடியும் அப்படின்னு சொன்ன பேதுரு ஆமேன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்னா, திரும்பவும் தான் விட்டு வந்த வேலையாகிய படகுக்கு வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க அவர் போயிட்டார். ஆமேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இதே பேதுரு ஆண்டவர் சந்தித்து ஆமேன் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறாரு. ஆனால் ஆமேன் ஒரு கட்டத்துல என்ன மனசு வந்துச்சுன்னு தெரியல, இயேசுவை ஒரு பக்கம் மறுதளிக்கிறாரு. ஆமேன். அப்போ மனங்கசந்து அழுகிறாரு. நான் நினைக்கிறேன் அப்போ திரும்பவும் மன்னிப்பு கிடைத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் கிடைத்த பிறகு திரும்ப என்ன முடிவுக்கு வந்தார்னு தெரியல. ஆமேன் ஸ்தோத்திரம். திடீர்னு நான் ஊழியமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்ற மாதிரி நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேதுரு சொன்னார். அவர் போறதா இருந்தா அவர் அமைதியா ஆமை போயிருக்கலாம். அவர் என்ன செஞ்சார்னா சீசரிடத்துல சொன்ன போது அவர்களும்
என்ன செய்யன்னு தெரியல. பேதுருவாது ஏதாவது செய்வார், நம்மளை காப்பாற்றி கொண்டு போறன்னு பார்த்தா அவரும் மீன் பிடிக்க போறாரு. இனி நமக்கு என்ன ஊழியம், இயேசுதான் மரித்தாயிற்று, இனி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் உமோடு கூட வருகிறோம். ஸ்தோத்திரம். பேதுரு வலையை எடுத்து கொண்டு திபேரியா கடற்கரைக்கு மீன் பிடிக்க போயிட்டாரு. ஸ்தோத்திரம். பேதுரு என்ன நினைச்சார்னா, இயேசு மரித்தாயிட்டு, இனி நம்மளை தேடி ஒன்று அவரு வரமாட்டாரு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சார். ஒன்று, அவர் வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறதுக்கு காரணம் ஒன்று, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். என்ன நடக்கும் இனி, எதிர்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற கேள்விக்குறியாக இருக்கலாம். இன்னொன்று, இயேசுவுக்கு நடந்தது எனக்கும் நடக்க நேரிடும் என்கிற அந்த ஒரு சிந்தையும் இருக்கலாம். இயேசுவையே சிலுவையில் அறைந்தார்கள், இனி நான் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் போது எனக்கும் இதே நிலைமை ஏற்படலாம். அதனால ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் என்று என்ன நினைத்தாருன்னு தெரியல. பேதுரு எல்லாவற்றை விட்டு விட்டு திரும்பவும் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்விட்டார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தான் இந்த சீஷர்களை தேடி இயேசு அதே கடற்கரைக்கு இவர்களை தேடி வந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். இயேசுனுடைய ஒரு இருதயம், அவருடைய உள்ளம் என்பது ரொம்ப கஷ்டமானது. ஆமேன். இவ்வளவு செய்த பிறகும் என்ன சொல்ல, பேதுரு திரும்பி வந்தா கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அவ்வளவு தவறுகளையும் செய்த பிறகும், ஆனாலும் இயேசு அதை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் பேதுருவை தேடி பேதுருவை தேடி என்றுதான் தைரியமா ஆமென் ஜீசஸ் சொல்ல முடியும். பேதுருவை தேடி இயேசு அதே கடற்கரைக்கு வருகிறார். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறார், அது கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு கடல்ல குதிச்சிடுறாரு. ஆமென். அப்படியெல்லாம் ஒரு பக்கத்துல காப்பாற்றி அவர்களை இயேசு கொண்டு வருகிறாரு. அப்பொழுது பேதுருவை பார்த்து, அந்த மற்ற சீசர்களை பார்த்து இயேசு அழைக்கிறார், பிள்ளைகளே, உங்களுக்கு புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களோ ஒன்றுமே இல்லை என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு பரவாயில்லை, அவர்களுக்காக கடற்கரையிலே கரி நெருப்பு போட்டு 9வது வசனம் கரு நெருப்பு போட்டு சுடப்பட்டிருக்கிற அப்பத்தையும் கொண்டு அவர்களுக்கு நன்றாக வயிறு ஆற உணவு இயேசு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இவ்வளவு தப்பு செய்தும், இவ்வளவு ஏமாற்றின போதும், இவ்வளவு துரோகம் செய்த போதும் இயேசு ஒரு 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 % கூட அவர்களிடத்துல கோபத்தையோ எரிச்சலையோ ஒன்றையும் இயேசு காட்டவே இல்லை. ஒன்றை மட்டும்தான் காட்டினார், அவர்களிடத்தில் அன்பை மட்டும்தான் இயேசு காட்டினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நான் இதை வாசித்த போது யோசித்தேன், எப்படி ஆண்டவரே உம்மால இவர்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைப்பதற்கு உமக்கு எப்படி மனது வந்தது என்று 5ஆம் வசனத்தில் அவர் அழைக்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாக உங்களிடத்தில் உண்டா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நானும் அந்த இடத்துல இருந்திருப்பேன்னா எப்படி அழைத்திருப்பேன்னா, பிள்ளைகளே என்று அழைத்ததுக்கு பதிலாக பின்மாற்றக்காரர்களே அழைத்திருக்கலாம், அப்படித்தானே? இல்லைன்னா துரோகிகளே நம்ம அழைத்திருக்கலாம். 3 வருஷம் எங்கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நன்றி இல்லாதவர்களே என்ன செஞ்சிருக்கலாம், இப்படி பல பேர் சொல்லி நம்ம அழைத்திருக்கலாம். ஆனா இயேசு அது ஒன்றையும் பயன்படுத்தல. அவர்களை பார்த்து எப்படி அழைக்கிறாரு? வாயை திறந்து சத்தமாய் பிள்ளைகளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை வாசித்த போது எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே, இவ்வளவு ஏமாற்றி இவ்வளவு துரோகம் செய்து நீர் மறுதளித்த பிறகு கூட அவங்க மனக்கசந்த அல்லது மன்னிப்பு எல்லாம் செய்த போதும் இப்பொழுது விட்டுட்டு போயிட்டாங்களே, ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவரை நீங்க இவங்களை தேடி திரும்பவும் இந்த பேதுருவை தேடி எதற்கு நீங்க வரணும்? இவங்க வந்தாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாத அல்லது அங்கீகரிக்க முடியாத அளவில் இல்லவா இவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனாலும் நீர் இவர்களை தேடி ஏன் ஆண்டவரே வந்தீர் அப்படின்னு கேட்டபோது சில காரியங்களை ஆவியானவர் சிந்தையில போட்டா, அதை குறித்து தான் நான் வேகமாய் ஆமென் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார்? அதான் நம்முடைய வார்த்தை. ஏன் இவ்வளவு செய்த போதும்,
இவ்வளவு காரியங்கள் செய்த போது இயேசு ஏன் பேதுருவை தேடி வந்தார்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க வந்து உணவு கொடுக்கிறாரு, திட்டல, ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆமீன். அவர்களிடத்தில் அவ்வளவு அன்பை இயேசு காட்டுகிறார். ஆமீன் சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார்னா, நல்லா கவனிங்க. ஆமீன். இயேசுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், நம்முடைய கடந்த காலமும் இயேசுக்கு தெரியும், நம்முடைய நிகழ்காலமும் இயேசுக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய வருங்காலமும் இயேசுக்கு நன்றாக என்ன செய்யும்? தெரியும். ஒத்துக்கொள்றவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்பதும் உங்களுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்கன்றது ஆண்டவருக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். அதோட பெரிய விசேஷம், இனிமேல் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை ஆண்டவருக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்னோட சிந்தனை ஆண்டவர் போட்டது, ஆமா, இப்பொழுது அவன் திபேரிய கடற்கரையிலே கடல்ல வலை போடுவதும் மீன் பிடிப்பதும் அது அல்ல ஆண்டவருடைய கண்ணுக்கு தெரிந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கும் போது, ஆமா, 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது, அந்த பெந்தெகோஸ்தே என்ற நாள் வருகிறது. அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது ஆமை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதும், அப்பொழுது பல ஜனங்கள், பலவிதமான ஜனங்கள், பல பாஷைக்கார ஜனங்கள் வருவதும், அவர்களை பார்த்தபோது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுவதும், அந்த பிரசங்கத்திலே 3000 பேர் இனி ஞானஸ்நானம் எடுக்க போறதையும், இப்பொழுது இருக்கிறதல்ல, இனி இந்த பேதுரு இப்படியெல்லாம் பயன்பட போகிறார், இவர் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், ஞானஸ்நானம் பட போகிறார் என்பதை இயேசு முன்கூட்டியே பார்த்தபடியினால, அவன் இப்பொழுது செய்ததை இயேசு பார்க்கல, இனிமேல் இவன் எப்படி இருக்க போகிறான் என்பதை இயேசு முன்கூட்டியே பார்த்தபடியினாலே இயேசு பேதுருவை தேடி வந்தார். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. 3ஆம் அதிகாரத்துல வருகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பிறவி சப்பானி இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது அவன் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். பேதுரு சொல்ல போகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஆமென். அப்ப இயேசு பார்க்கிறாரு, டேய், இப்பதான் நீ வலகிளிய ஆமை மீன் பிடிக்கிறா, ஆனா இனி ஒரு நாள் நீ எப்படி இருக்க போகிற தெரியுமா? பிறவி சப்பானிய நீ எழுப்பி நடக்க வைக்க போகிற ஒரு ஆள் என்பதை இயேசு முன்கூட்டியே பார்த்ததுனால அவரால் இந்த பேதுருவை புறக்கணிக்க முடியவே இல்லை. அவர் பேதுருவை தேடி வந்தார். புரிகிறவங்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கொஞ்சம் கூட 4ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது, ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன், வியாதியஸ்தர்களை மருத்துவமனையில் இருக்க வேண்டிய வியாதியஸ்தர்கள் எல்லாம் வீதிகளிலே கொண்டு படுக்க வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். படுக்க வைத்து, ஆமேன், ஜனங்களிடத்துல கேட்டா, ஏன் இங்க வியாதியஸ்தர்களை படுக்க வைத்திருக்கீங்க? அது இந்த வழியாக பேதுரு வரப்போகிறார். பேதுரு வந்தா என்ன நடக்கும்? ஒன்றுமில்லை, அவருடைய நிழலாகிலும், ஆமேன், இந்த வியாதியஸ்தர்கள் மேல் பட்டால் போதும், இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாவார்கள், சுகமானார்கள். இயேசு இதை பார்த்தாரு. இவன் ஒரு நாள் ஊழியம் செய்யும் போது, ஆமன், இவன் நிழல் பட்டு 100கணக்கான வியாதியஸ்தர்கள் சுகமாக போகிறார்கள் என்பதை இயேசு முன்கூட்டியே பார்த்தபடியினால இயேசு பேதுருவை தேடி வந்தார். கொஞ்சம் கூட டீப்பா சொல்ல போனால், ஆமென், ஒரு கட்டத்துல பேதுரு ஊழியத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், தபித்தாள் என்கிற பெண்மணி மரித்த போது அந்த பக்கத்துல பேதுரு இருக்கிறார் என்று ஜனங்கள், ஆமென், அறிவிப்பு கொடுக்கிறாங்க. பேதுரு வருகிறார். ஆமென், இயேசு பார்க்கிறாரு, இனி ஒரு நாள் தபித்தாள் என்கிற பெண்மணி மரிக்க போறாங்க. ஆமென், அந்த பெண்மணி மரிக்கும் போது ஜனங்கள் பேதுரு அழைக்க போறாங்க. பேதுரு வந்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஜெபிக்கும் போது மரித்து போன இந்த பெண்மணி உயிரோடு எழும்ப போகிறாள். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் இயேசு முன்கூட்டியே பார்த்தபடியினால இயேசுவால இருக்க முடியல. இயேசு பேதுருவை தேடி என்ன செய்தாரு? வந்தார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர், எங்களை காட்டிலும் நல்லவங்க எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை காட்டிலும் ஞானவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை காட்டிலும் திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒன்றுக்கும் உதவாத
பயனற்ற, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட என்ன ஏன் இயேசு தேடி வந்தார்னா, இயேசு நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இப்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்கன்றதல்ல இயேசு பார்க்க போறது. ஆமென். இன்னும் ஒரு 4 வருடம் தாண்டி, ஒரு 5 வருடம் தாண்டி நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றத இயேசு பார்த்ததுனாலதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இனி எப்படி இருக்க போறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். இனி ஒரு 3 வருஷம் தாண்டி உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? நான் எப்படி இருக்க போறேன், இந்த சபை ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு இப்படி நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறதும், இப்படி ஒரு நல்ல ஊழியர் இங்கே ஊழியம் செய்வதும் இப்பொழுதுதான் நம்ம இதை பார்க்கிறோம். ஆனா நான் என்னால சொல்ல முடியும், ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதை முன்கூட்டியே பார்த்திருக்கிறார். இப்படி ஒரு சபை இருக்கும், இப்படி ஒரு ஊழியக்காரர் இங்கே ஊழியம் செய்வாரு, இப்படிலாம் ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள் என்பதை இயேசு முன்கூட்டியே பார்த்ததுதான் இப்பொழுது இது இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ நம்பர் 1, ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார்னா, இப்பொழுது பேதுரு எப்படி இருக்கிறான்றதை இயேசு பார்க்கல, இனிமேல் எப்படி இருக்க போகிறான் என்பதை இயேசு என்ன செய்தாரு, முன்கூட்டியே பார்த்தபடியினால அவரால் இருக்க முடியல. அவர் பேதுருவை தேடி என்ன செய்தாரு, வந்தார். அவருடைய பிரஸ்டேஜ், தான் ஒரு தான் ஒரு தெய்வம், 3 வருஷம் இவங்களுக்கு உட்கார வச்சு அவன் உணவு கொடுத்து கூட வச்சு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்தார். இதெல்லாம் இவர்கள் இது நன்றி இல்லாமல் செய்த போதும் அந்த எல்லாவற்றை மறந்து விட்டு ஆமேன் தன் பிரஸ்டேஜை விட்டு விட்டு ஆமேன் ஒரு சாதாரணமான மனிதனை போல ஆமேன் ஒன்றும் தெரியாதவரை போல அதே கடற்கரைக்கு இயேசு பேதுருவை தேடி வந்தாரு. அவன் கடல்ல மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது இயேசுக்கு தெரிந்தது இவன் மீன் பிடித்தது அல்ல, இவன் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இயேசுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. இவன் ஆமென் சோதர வலையை இழுக்கும் போது இயேசுக்கு கண்ணுக்கு தெரிந்தது இவன் வலையை இழுக்கிறவனாக அல்ல, ஆயிரக்கணக்கான பேருக்கு இவன் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறவனாக இயேசுடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆமென். ஆனா என்னுடைய செய்தி இதல்ல, என்னுடைய வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் எப்படி இருக்க போறார் என்பதை இயேசு பார்த்தார். ஆமா, அது வெற்றி தான், 50% வெற்றி. நீங்களும் நானும் இனி எப்படி இருக்க போறோம்ன்றதை இயேசு பார்த்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் எப்படி இருக்க போறோம் என்பதை இயேசு பார்த்தார், அதை நாமும் பார்க்க வேண்டும். ஒத்துக்கொள்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருடைய ஊழியத்தின் மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, பேதுரு எப்படியெல்லாம் இருப்பான் என்பதை இயேசு பார்த்தாரோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் பேதுருவையும் பார்க்க வச்சாரு. ஒத்துக்கொள்றாங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்ன சொல்றேன், நம்மை கண்டது மனிதனுடைய கண்கள் அல்ல, நம்மை கண்டது தேவனுடைய கண்கள். அவருடைய கண்கள் ஒருபோதும் நம்மை சாதாரணமாய் பார்ப்பதே கிடையாது, சாதாரணமாய் பார்த்ததே கிடையாது. இயேசு நம்மை விலையேற பற்றவர்களாய் பார்த்தபடியினால அவருடைய சொந்த ஜீவனையே சொந்த உயிரையே இயேசு நமக்காக கொடுத்தார். ஆமென். சகோதரா, இந்த பைபிளை நீங்க தூக்குனது தற்செயலா நடந்தது அல்ல, இந்த சபைக்கு நீங்க வந்தது தற்செயலா நடந்தது அல்ல. நீங்க இந்த சபைக்கு வரும்போதே நீ எப்படி இருக்க போகிறாய், உங்களை குறித்து தேவன் என்னெல்லாம் செய்ய போகிறார், உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன, இந்த ஊழியத்துக்கு நீங்க எவ்வளவு ஒத்துழைப்பா இருக்க போறீங்க, உங்க மூளை எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, நீங்கள் எவ்வளவு பிரகாசிக்க போறீங்க, இன்னும் எவ்வளவு அதிகமா ஜெபிக்க போறீங்க, இன்னும் உலக பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் உங்களை எவ்வளவு மேன்மையாய் வைக்க போகிறார், எல்லாவற்றை இயேசு கண்டபடியினால் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை உட்கார வச்சிருக்கிறார்னு புரிந்து கொள்கிறவர்கள் சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆமென், அவர் பார்த்ததோடு நம்ம நிப்பாட்டி விடக் கூடாது. என்னை குறித்து தேவன் என்னெல்லாம் பார்த்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நானும் பார்க்க வேண்டும், என்னுடைய கண்களாலும் அதை நான் பார்க்க வேண்டும். அதை பார்ப்பது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். கர்த்தரின் கண்களால் அவைகளை பார்க்க செய்வாராக.
உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாவற்றை நீங்க பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்னென்னலாம் பார்த்தாரோ அது அத்தனை நீங்களும் பார்ப்பதற்கு, நீங்களும் அனுபவிப்பதற்கு, நீங்களும் சொந்தம் கொண்டாடுவதற்கு என் தேவன் கிருபை பாராட்டுவாராக. நம் தேவனுடைய கண்கள் அது சாதாரணமானது அல்ல. நம்முடைய தேவனுடைய கண்கள் அது வல்லமை உள்ளது, அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே, ஒரு நிமிடம் ஆமே நம்முடைய கண்களை மூடி ஆமேன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. முடிந்தால் வலது கரத்தை உயர்த்தி, இல்லை என்று சொன்னால் உங்க எப்படி விட்டுக்கொள்ளலாம். ஆனா கண்களை மூடி உண்மையா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னெல்லாம் என்னை குறித்து பார்த்து வைத்திருக்கிறீரோ அது எல்லாவற்றையும் என்னுடைய கண்களால் நீர் பார்க்க செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்ன சகோதரர்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னெல்லாம் என்னை குறித்து நீர் பார்த்திருக்கிறீரோ ஆமென் அது எல்லாவற்றையும் என்னுடைய கண்களால் நீர் பார்க்க செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுங்க. இந்த உபவாசத்தின் ஆமென் ஜெப நாட்களை இறுதியா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் பார்க்க வைப்பாராக. கர்த்தர் பார்க்க வைப்பாராக. நீ பல தவறுகள் செய்த போதும், பல பாவங்கள் செய்த போதும், பல அக்கிரமங்கள் செய்த போதும், தேவனை விட்டு தூரம் போன போதும் அவர் உங்களை தண்டிக்காமல் உங்கள் மேல் அன்பு பாராட்டி, உங்கள் மேல் கிருபை பாராட்டி, திரும்ப அன்பின் கயிறுகளால் உங்களை இழுத்து இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய் என்பது அல்ல இயேசு பார்த்தது. இனிமேல் நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றது அவர் பார்த்தபடியினாலே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆமென் இந்த ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. பேதுருவை குறித்து ஆண்டவர் எதையெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் பேதுருவை பார்க்க வச்சாரு பிரதர். அது எல்லாவற்றை கர்த்தர் பேதுருவை பார்க்க வச்சாரு சிஸ்டர். ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் பார்க்க வைப்பாராக. இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் இந்த சபையை கர்த்தர் நிறுவினார் என்றால் இந்த சபையை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை அவர் வைத்துதான் இந்த ஆலயத்தை கர்த்தர் நிறுவி இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய கண்களில் இன்னும் அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள், அநேக மக்கள் இதில் உட்கார்ந்து ஆராதிப்பதை அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆமென். அவருடைய கண்கள் பார்க்கிறதோடு நிப்பாட்டோட கூடாது. அவர் பார்க்கிற அனைத்தையும் நம்முடைய கண்கள் பார்க்க கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் இன்னாதார். வலது கரத்தை உயர்த்தி நீ நல்லவரே, நீ நல்லவரே, எஸ் சர்வ வல்ல ஓரமாமாஷக உம் கரங்கள் என்னாதா. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையா முடியுமே. தடைகள் எஸ் எஸ் உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையா முடியும். இன்னொரு முறை கூட தடைகள் உடபலபரபல சிகதனா வீரமனாரகதனகதனே. தாமதமானாலும் அது நன்மையா முடியுமே. வண்டர்ஃபுல். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எப்படியாவது இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த என் ஓட்டத்தை முடிக்க நம்ம ஒருபோது நம்ம சிந்தையில வைக்கவே கூடாது.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கிறது. ஆமா, எல்லாரையும் போல நான் வாழக்கூடாது. ஆமா, எல்லாரை காட்டிலும் வித்தியாசமாய் வாழ கர்த்தர் வைப்பாராக என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை யோசேப்பை குறித்து பார்வோன் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வரும்போது அவன் ஒரு சொப்பனம் பார்த்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை ஸ்தோத்திரம் யோசேப்பு சொன்ன போது பார்வோன் ராஜா யோசேப்பை குறித்து இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை, இந்த சொப்பனத்தை பார்வோன் ராஜா பார்த்து அதன் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியாமல் போயிற்று. அப்பொழுது யோசேப்பிடத்தில் சொல்லும் போதுதான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன போது யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்றாரு, உன்னை போல இந்த எகிப்து தேசத்துல ஒருவருமே கிடையாது. ஒன்று இல்லாமல் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவனாக்கும் யோசேப் 17 வயதுல ஸ்தோத்திரம் அப்பா விட்டு அவனை தள்ளி விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். அப்பா இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்பா இல்லாம அம்மா வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒன்று ஈடுகட்ட முடியாது, அதுக்கு இணை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? அப்பா இருந்தும் இல்லாமல் வாழ்வது. அதை காட்டிலும் மிகவும் கஷ்டம். யோசேப்பு எப்படி வாழ்ந்தான் என்றால், அப்பா இல்லாம வாழல, அப்பா இருந்தும் 17 வயசுக்கு பிறகு இல்லாமல் வாழ்கிறான். இந்த எகிப்து தேசத்துக்கு இவன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அவனுக்கு அப்பா இல்லையா, இல்லைன்னா ஐஸ்வர்யம் இல்லையா, செல்வம் இல்லையா, எல்லாம் இருக்கிறது. எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா செல்வமும் இருந்தும் 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்கிறான். ஸ்தோத்திரம். ஒன்று இல்லாம தான் தன் வாழ்க்கையை யோசேப்பு ஆரம்பித்தான். ஆனால் அவன் சின்ன வயதில் இருக்கும் போதே அவன் ஒரு சொப்பனம் பார்த்தான். அது என்ன சொப்பனம் தெரியுமா? இனி இந்த யோசேப்பு எப்படி இருக்க போகிறான் என்கிற ஒரு சொப்பனத்தை யோசேப்பு பார்த்தான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்கிறது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்கிட்டு. அவங்க அண்ணன்மாருங்க நினைச்சாங்க, இவன் எப்படி இது நடக்கும் பார்ப்போம் என்று. ஸ்தோத்திரம். அவனை இரக்கம் இல்லாமல் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒன்று இல்லாமல் தான் தன் வாழ்க்கையை யோசேப்பு ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? எந்த அண்ணன்மாருங்க அப்பாவிடத்துல போய் யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி இன்டைரக்டா அந்த வஸ்திரத்துல ரத்தம் தோய்த்து இது உங்களுடைய மகனுடைய வஸ்திரம் தானா பாருங்கள் என்று இன்டைரக்டா அப்பாவிட்ட சொன்னாங்களோ, ஒரு காலம் வந்தபோது அதே அண்ணன்மாருங்களை வச்சு ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு, நாங்க எகிப்துக்கு போயிட்டு வந்தோம், யோசேப்பு மரிக்கவில்லை, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. 17 வயசுல யோசேப்புடைய 17 வயசுல இதே அண்ணன்மார்களுக்கு வாய் தான் சொல்லிச்சு யோசேப்பு மரித்து போனான் என்று. ஆனால் காலம் வந்த போது அதே அண்ணன்மார்களை வா சொல்லுது, இல்ல யோசேப்பு மரிக்கல, கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அதற்குரிய அடையாளங்கள் இங்க பாருங்க என்று சொல்லி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாம் ஆண்டவர் யோசேப்பை குறித்து வைத்தாரோ அது எல்லாவற்றையும் ஒரு நாள் யோசேப்புடைய கண்கள் கண்டது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. ஒரு கட்டத்துல செய்யாத தப்புக்கு செய்தேன் என்று சொல்லி சிறைச்சாலைக்குள்ளையும் அவனை கொண்டு தள்ளுகிறார். ஒரு அநாத வாழ்க்கை. ஒரு நம்பிக்கை அற்ற வாழ்க்கை. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால தைரியமா சொல்ல முடியும், தேவன் அவனை குறித்து மேலான ஒரு பார்வை வைத்திருந்தார். அவன் சென்ற பாதை கடினம்தான், சென்ற பாதை இக்கட்டான பாதை தான். ஆனால் காலம் வந்த போது எந்த அண்ணன்மாருங்க சோத்திர இவனை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்களோ,
எந்த சொப்பனத்தை யோசேப்பு கண்டானோ அதே சொப்பனம் நிஜமாகவே யோசேப்பின் வாழ்க்கை நடப்பதை யோசேப்பு தன் கண்ணால கர்த்தர் காண வச்சார். அந்த சம்பவத்தை பார்த்தா தெரியும். யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு நினைச்சான், அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த சொப்பனத்தை பார்த்ததுனால, அண்ணா என்னை விட்டுருங்க, அண்ணா என்னை விட்டுருங்க, அப்பா என்னை தேடுவாரு. ஸ்தோத்திரம், ஒண்ணு நடக்காட்ட விட்டுருங்க, என்னை விட்டு போட்டுறாதுங்க, என் அப்பாட்ட போகணும் அண்ணான்னு சத்தம் போட்டு அழுதுருப்பான். இரக்கம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல், போ சொப்பனை எப்படி நிறைவேறது பாப்போன்னு அன்றைக்கு அண்ணமாருங்க அனுப்பி விட்டாங்க. காலம் வந்தபோது கர்த்தர் யோசேப்பை குறித்து என்றெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாவற்றையும் யோசேப்புடைய கண்களால் கர்த்தர் பார்க்க வச்சாரு. ஸ்தோத்திரம். பார்வோன்னு சொல்லுகிறார், பார், உன்னை நான் எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக்குனேன். அப்பா யோசேப்பை பார்க்க வரும்போது யோசேப்பை பார்த்து பரிதாபப்படுகிற அளவுல ஆண்டவர் யோசேப்பை வைக்கல. யாக்கோபு யோசேப்பை சந்திக்கும் போது யோசேப்பை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுல, ஆச்சரியப்படத்தக்க அளவுல என் மகனா இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான் என்று சொல்லத்தக்க அளவுல கர்த்தர் யோசேப்பை வைத்தது உண்மை என்றால், என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, உங்களையும் கர்த்தர் மேலான ஒரு பார்வை வைத்திருக்கிறாரு. இந்த இயேசுவை மட்டும் நீங்க விட்டு விடாதிருங்க. இந்த இயேசுவுக்காக வாழுங்க. இந்த இயேசுவை நீங்கள் உறுதியாய் பிடியுங்கள். உங்களுடைய சரித்திரமும் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. வீண் பழி சுமத்தப்படுகிறதா? கவலைப்படாதிருங்க. எல்லாரும் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போல வாழ்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். மனுஷனுடைய உதவி இல்லாமல் இருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மேலான பார்வை பார்த்தபடினால்தான் இந்த ஆலயத்துக்குள்ள இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் உங்களை குறித்து என்னென்னலாம் பார்த்தாரோ அது அத்தனையும் உங்க கண்களால் கர்த்தர் பார்க்க வைப்பாராக. இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்காதுங்க. பாஸ்டர், இப்ப என் கை எம்டி ஹேண்டு, நோ ப்ராப்ளம். இப்ப எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நோ ப்ராப்ளம். எனக்கு நிந்தைகள் தான் இருக்கிறது, வீண் பழிகள் தான் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாதுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், இதெல்லாம் கர்த்தர் உங்களை உருவாக்குகிற பாதைகள். ஆனால் உருவாக்கின ஒரு காலம் முடியும் போது கர்த்தர் நிச்சயமாய் யோசேப்பு உயர்த்தின தேவன், பேதுருவை அவன் மேன்மை அவன் கண்களால் பார்க்க வைத்த தேவன், உங்களையும் உங்கள் சொந்த கண்களாலே கர்த்தர் பார்க்க வைப்பாராக. உங்களை உருவாக்காவிட்டா அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை இன்ஸ்பயர் பண்ண 2 காரியங்கள் என்னன்னா, ஸ்தோத்திரம், எப்படி யோசேப்பு எகிப்துக்கு வந்தான் என்று அவங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இவன் உருவாக்கப்படாம இந்த யோசேப்பு என்ன தெரியுமா செஞ்சிருப்பான்? அவங்க அப்பா வந்தபோது எல்லாம் பேசி சுக செய்தி எல்லாம் விசாரிச்சு செட்டில் ஆன போது, அப்பா நான் எப்படி இந்த எகிப்துக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பா, இல்ல மக்களே, உனக்கு அண்ணமாருங்க கொஞ்சம் வஸ்திரத்துல ரத்தத்தை தோய்த்து கொண்டு வந்து சொன்னானுங்க இப்படின்னு. அது ஒண்ணு இல்லப்பா. ஸ்தோத்திரம். இந்த அண்ணமாருங்க எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? என்னை குழியில தூக்கி போட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் அவங்கள கெஞ்சினேன், அப்பா என்னை விடுங்கப்பா. அவனுங்க கேட்கல. ஸ்தோத்திரம். அதன் பிறகு அந்த ஜனங்கள் எகிப்தியர்கள் வந்தபோது அவங்களுக்கு என்ன 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டானுங்க அப்பா அப்படின்னு கண்டிப்பா யோசேப்பு சொல்லியிருக்கலாம். ஆனா மரிப்பது வரைக்கும் யோசேப்பு தான் எப்படி வந்தேன் என்று தன் அப்பாவிடத்துல சொல்லவே இல்லை. அவன் சொன்னதெல்லாம், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அது நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. 2வது என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு காரியம் என்னன்னா, போத்திபாருக்கு மனைவி வீண் பழிய சுமத்தி சிறைச்சாலைக்கு கொண்டு தள்ளுகிறாங்க. இப்ப எகிப்துக்கு அதிகாரியா மாறின பிறகு நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னா, கிளவி இங்க வா, போ யோசேப் அவனை போத்திபார் இங்க வர சொல்லி, நீ சொல்லு, நான் உங்ககிட்ட வந்தேனா உண்மை இப்போ சொல்லு, தப்பு சொன்னா உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஆனா யோசேப்பு கடைசி வரைக்கும் போத்திபார்ட்ட தான் ஒரு நிருபராவாதி நான் ஒத்துக்கொள்ள போகவே இல்லை. ஏன்னா இந்த தீமைகள் எல்லாம் தான் கர்த்தரனை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த சிறைச்சாலை அனுபவம், இந்த அடிமைத்தன அனுபவம் எல்லாம் யோசேப்பை அழிப்பதற்காக அல்ல, யோசேப்பை உருவாக்குவதற்காக.
எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். கர்த்தர் குறித்த காலம் வரும்போது பிரதர், ஆமேன், கர்த்தர் உங்களை குறித்து என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ அது அத்தனையும் உங்க கண்களால் கர்த்தர் நிச்சயமாய் காண செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டவரை வைராக்கியமா தேடுங்க. இந்த ஆண்டவருக்கா உண்மையா ஓடுங்க. கடமைக்கா ஒருபோதும் சர்ச்சுக்கு வராதுங்க. கைத்தட்டுனா உண்மையா கைத்தட்டுங்க. பாடுனா உண்மையா பாடுங்க. ஆராதிச்சா உண்மையா ஆராதிங்க. எங்க சர்ச்சில் ஒரு முறை 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சிட்டு லாஸ்ட் நாள் அந்த ஃபுட்டு இதே போல கொடுக்கும்போது விசுவாசிகள் காய்கறி கட் பண்ணும்போது அவங்க உசுன்னு வச்சாங்க. நான் ஏன் உசு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்தோத்திரம், அவங்க காய்கறி கட் பண்ண முடியல. ஏன்னா கைத்தட்டி அவங்க கையெல்லாம் வெடிச்சு இருக்கு. இப்படி சோதனா கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வெடிச்சு ரத்தம் கெட்டி இருக்கு. சோத எனக்கு அப்படி புல்லரிச்சிட்டு நானும் கைத்தட்டி இருக்கேன், கை சவந்திருக்கு. ஸ்தோத்திரம். ஆமே. ஒரு முறை என் ஒய்ஃப் அவங்களும் எங்கூட கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். கையை பார்க்குறேன், ஆமே, கை இப்படி வெடிச்சு இருக்கு. ஏன்னு கேட்டேன். ஆண்டவரை ஆராதிச்ச உண்மையை ஆராதிக்கணும். அப்படி வெறித்தனமா ஆராதிச்சாங்க. ஸ்தோத்திரம். அடுத்து நான் நினைச்சேன், இனி அடுத்து எங்க கைத்தட்டுவாங்க, தடவிட்டு இருப்பான்னு நினைச்சா அந்த வழியின் மத்தியிலும் கை தட்டினாங்க. அந்த சண்டே சர்வீஸ் எங்க மக்களை பார்த்தேன். இன்னைக்கு யாரும் கைத்தட்டு இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்டு 2 ரோ மக்கள் அப்படி ஃபயரா இருப்பாங்க. சோதரர் அவங்க அந்த வெடிச்ச கையை வச்சு இன்னும் கர்த்தரை ஆராதிச்சதை பார்க்கும்போது ஆமேன் ஸ்தோத்திரம், உள்ளம் கழிவு இருந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாழ்க்கை தான் பிரதர் நமக்கு இருக்கு. அந்த ஒரு வாழ்க்கை உண்மை ஆண்டவருக்கா வாழ்வோம். வாலிப தம்பிமார்களை பார்த்து தங்கச்சிமார்களை பார்த்து சொல்றேன், ஆமேன், உங்களுக்கு நல்ல ஒரு பாஸ்டர் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். என்னால தைரியமா சொல்ல முடியும், உங்களுக்கு இந்த பாஸ்டர் கிடைச்சது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமா. ஏன்னா பல வருட நாங்கள் நண்பர்கள். ஆமா. அந்த அனுபவத்திலிருந்து சொல்றது, ஒரு முறை நான் கன்னியாகுமரி போனப்போ ஒரு விசுவாசியை பார்த்தேன். ஆமேன் ஸ்தோத்திரம். பார்த்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனால, உங்கள் ஃப்ரெண்டு பாஸ்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. நான் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர்கிட்ட நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி. ஏன்னா பாஸ்டர் அங்கே கன்னியாகுமரி ஒளிஞ்சார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னாங்க, எங்கள் ஜெய்சிங் பாஸ்டர் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பாஸ்டர் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் வந்துட்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன நான் சரின்னு கூல் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆமேன். இந்த சர்ச்சுக்கு நீங்க வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆமேன். இந்த சபையில உண்மையா வந்து கர்த்தரை ஆராதிங்க, உண்மையா பாடுங்க, உண்மையா கர்த்தரை தேடுங்க. சும்மா ஏதோ ஒரு மாய்மால கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒருபோது வேண்டவே வேண்டாம். உண்மையா ஆராதிச்சா நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு மேலானதை காணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமேன். அநேக வாலிப சகோதரர்கள் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை பார்த்து அன்பா சொல்லுற ஒரு வார்த்தை, வாலிப பருவம் என்பது விலையேறப்பட்ட பருவம். ஒருவேளை ஆமேன் ஸ்தோத்திரம் இங்க சர்ச்சுக்கு வரனால கண்டிப்பா பாஸ்டர் உங்க இஷ்டத்துக்கு போ அவர் விடமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு அப்ப கஷ்டமா இருந்தாலும் நான் தைரியமா சொல்றேன், உங்க சொந்த அண்ணனா சொந்த சகோதரனா சொல்றேன். ஆனாலும் நீங்க அந்த வார்த்தை கீழ்ப்படிங்க. அவர் ஒண்ணு செய்யக்கூடாது வேண்டான்னா அந்த வார்த்தைக்கு நீங்க ஒபே பண்ணி அதுக்கு அப்படியே நீங்க செய்யுங்க. அப்ப வேண்டாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா என்னால சவால் விட்டு சொல்ல முடியும், ஒரு 3 வருஷம் தாண்டி 5 வருஷம் தாண்டி சொல்லுவீங்க, எங்க பாஸ்டர் அன்னை சொன்னாரு, அது கேட்டனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு கர்த்தர் கண்டிப்பா உங்களை சொல்ல வைப்பாரு. ஆமேன். வரமாட்டேங்குது. ஏதோ பாஸ்டர் சொல்லி வச்சு சொன்னா நீங்க நினைக்காதுங்க, நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு பெரிய நல்ல ஆண்டவர். என்னால தைரியமா சொல்ல முடியும், இந்த சின்ன வயசுல இந்த ஊழியத்துக்கு வருவது ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த இயேசுவை உயர்த்துவது, இந்த இயேசுவை குறித்து பிரசங்கிப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். யாரெல்லாம் உண்மையாய் அந்த இயேசுவை தேடுகிறார்களோ அவர்கள் ஒருவரையும் இயேசு கைவிட்டதாய் சரித்திரம் இல்லவே இல்லை. நீங்க பலதிலிருந்து கன்வெர்ட் ஆகி ஒருவேளை வந்திருக்கலாம், பல நிந்தைகள் இருக்கலாம், இப்ப நீங்க செல்லுகிற பாதை கடினமா இருக்கலாம். ஆனா தைரியமா சொல்ற வார்த்தை, என்ன வந்தாலும் இந்த இயேசுவை மட்டும் உறுதியாய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசுவை மட்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பாரு, உங்கள் தலையை உயர்த்துவாரு. யோசேப்பை வாழ வைத்தவர், பேதுருடைய தலையை உயர்த்தின கர்த்தர் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார் பிரதர். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார் சிஸ்டர். அவர் உங்களை கைவிடுகிற தேவனே அல்ல. நம் தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நீ நல்லவாரே
சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதார். சத்தமா சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையா சொல்லணும். நீ நல்ல சர்வ வல்ல உம் கரங்கள் என்னாதார். இன்னொரு முறை கூட, நீ நல்லவரே, நீ நல்ல சர்வவல்ல. எஸ் எஸ் உம் கரங்கள் என்னாதார். தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையா முடியுமே. சொல்லுங்க, தடைகள் வண்டர்ஃபுல் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஒன்ஸ் அகைன். தடைகள் எஸ் உங்க தரிசனம் நிற்குமே. அது நன்மையா முடியுமே. இந்த பலிபீடத்துல சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியோ, உங்களை புறக்கணிக்கிற நினைக்கிற மாதிரியோ ஒன்று உங்க வாழ்க்கை நடக்காது. உங்க அப்பா ஒண்ணு நினைச்சிருக்கிறாரு, அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் வந்தால் உங்க தரிசனம் தாமதமானாலும் அது நன்மையா. வண்டர்ஃபுல். தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. எஸ் அது நன்மையா. ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே ஒரு அலையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர். ஆமே, கையை கொடுத்து ஒரு முறை, கர்த்தர் உங்களை குறித்து என்னெல்லாம் எதுவெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமா பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பாரு. ஒத்துக்கொள்றவங்க சத்தமாய் ஆமென். ஒரு தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு அந்த ஆண்டவரை கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டாவது அப்போ ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தானா? நம்பர் 1, அவன் இப்போ எப்படி இருக்கான்றத ஆண்டவர் பார்க்கல. சொல்லுங்க, இனிமேல் எப்படி இருக்க போறான்றதை இயேசு என்ன செஞ்சாரு? பார்த்தார். அதை பார்த்தனால அவரால் இருக்க முடியல, அவர் ஓடி வந்துட்டார். ரெண்டாவது, அதே யோவான் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 15ஆம் வசனம் கடைசியில வாசிக்கும் போது ஆண்டவர் கடைசி வார்த்தை, எல்லாரும் பைபிளை திறந்து பார்க்கலாம். 15வது வசனத்தின் கடைசி வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16 கடைசி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 17 கடைசி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஆடு? உங்க ஆடா? சொல்லுங்க, பரவாயில்ல, சத்தமா சொல்லுங்க தங்கங்களே. ஏசப்பாவுடைய ஆடுகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவுடைய ஆடுகள். ஆனா இனி மேய்க்க போறது யாரு? யார்கிட்ட கேட்கிறாரு? பேதுருட்ட கேட்கிறாரு, உன்னுடைய ஆடுகளை நீ மேய்க்க வேண்டாம். யாருடைய ஆடு? என்னுடைய ஆடுகள். அப்ப இப்படி சொல்லலாம். ஆமென். தன்னுடைய ஆடுகளை யாருடைய கரத்தில் இயேசு கொடுக்கிறாரு? தெரியுது சத்தமா? பேதுடைய கரத்தில் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. இப்போ எப்படி சொல்லணும்னு கரெக்டா தெரியல. உங்க பிள்ளை
ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு. இப்ப ஸ்கூல் விட்டு எப்பவுமே நீங்க தான் எடுத்துட்டு வருவீங்க. ஆனா இப்போ இன்னும் ஒரு ஆளை நீங்க அனுப்பி விடுறீங்க. போய் கார்ல போய் பிள்ளைய கூட்டிட்டு வா, பையனை பிள்ளைய போய் கூட்டிட்டு வான்னு நீங்க ஒரு ஆளை அனுப்பி விடுவீங்கன்னா அந்த ஆளுகிட்ட என்ன இருந்தா மட்டும் அவர் அனுப்பி விடுவீங்க? அந்த ஆளுக்கு மேல என்ன இருந்தா? வெரி குட், சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா. ஒரு ஆப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை யாருடைய கரத்துல கொடுக்கிறாரு? வெரி குட், பேதுடைய கரத்தில். ஆமே. அப்ப தன்னுடைய ஆடுகளை பேதுடைய கரத்தில் கொடுக்கிறதுனால பேதுருட்ட என்ன இருந்தா இந்த ஆடுகளை கொடுப்பாரு? வெரி குட், சத்தமா. நம்பிக்கை இருந்தா ஆடுகளை என்ன செய்வாரு? கொடுப்பார். அப்ப நான் எப்படி சொல்றேன்? ரெண்டாவது, ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார் என்றால் இன்னும் பேதுருவின் மேல இயேசு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆமே. யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு? பேதுருக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தார். நான் ஒரு ப்ரேயர்ல இருக்கும்போது தான் ஒரு அதிகாலையில ஜெபத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை என் சிந்தையில ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள டக் டக்குன்னு ஒரு 4 பாயிண்ட் அப்பவுமே என் சிந்தையில போட்டார். என்ன ரொம்ப பிரமிக்க வச்சிச்சு ரீசெண்டா இந்த வார்த்தையை தந்தபோது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டா 2 கையும் வசத்துறீங்க. இயேசுவை நம்பினாலதான் நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லுவீங்க. எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவில் வாழ்கிற கிறிஸ்தவங்களை யார்கிட்ட கேட்டாலும் இயேசுவை நீங்க நம்புறீங்களான்னு கேட்டா எல்லாரும் தைரியமா சொல்லுவாங்க. ஆமா, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆர்சி மக்கள் மற்ற எல்லாரும் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இயேசுவை நாங்க ரொம்ப நம்புறோம் அப்படின்னு. ஆனால் அதல்ல சோதரம். இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும், நான் உன்னை இன்னும் நம்புறேன் அப்படின்னு. இயேசுவை நம்புற மக்கள் கோடிக்கணக்கானோ, ஆனால் இயேசு நம்புற மக்கள் ஆமேன் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எவன் ஒருவன் தேவனால் நம்பப்படுகிற ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறானோ என்னால தைரியமா சொல்ல முடியும், அவனுடைய வாழ்க்கை சாதாரணமா இருக்கவே இருக்காது. என்னுடைய பர்சனல் பிரேயர்ல அதிகமா ஜெபிக்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு நான் காலையில சொன்னேன். ரெண்டாவது நான் அதிகமா ஜெபிக்கிற ஒரு வார்த்தை இந்த வெளிப்பாடு ஆண்டவர் தந்தபோது, ஆண்டவரே ஆமே நான் உம்மை நம்புகிறேன் என்பது உமக்கு நன்றாக தெரியும் அப்பா. ஆனா நான் உம்மை நம்புவதை காட்டும் நீர் என்ன அதிகமா நம்பணும் ஆண்டவரே. ஒரு என்ன அவர் நம்பிட்டார்னா நான் அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பேதுரு கேட்கல, எனக்கு உங்க ஆடுகள் எல்லாம் தாருங்க ஆண்டவரே. பேதுரு கேட்கல, அவன் ஒன்னும் வேண்டான் தான் வலையும் தூக்கிட்டு போட்டு எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் கர்த்தர் பேதுரு மேல் உள்ள நம்பிக்கை மாறவே இல்லை. அவனை இன்னும் நம்பினபடினால, அவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினால அவனை தேடி வந்து சொல்றாரு, என் ஆடுகளை நீ என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கவுண்டம்பாளைய சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை பார்த்து நாம் அன்போடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவன் நம்புகிற ஒரு மனிதனாய் நாம் மாறிவிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இப்படி சொல்ல என்ன சொல்ல சொல்லுவதற்கு வார்த்தையே கிடையாது. ஆமேன். உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதமும் அதை தேடி நாம் போக தேவையில்லை, அது நம்மை தேடி வரணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மளை நம்பணும் பிரதர், நம்மளை நம்பணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆமே, நம்முடைய ஜீவியத்தை பார்த்து ஆண்டவரை தேடுறத பார்த்து ஆமே, மனோஜ்னா நான் நம்ப நல்லா பாடுறவன், நல்லா பிரசங்கம் பண்றவன், அந்த சாட்சி வரக்கூடாது. மனோஜ் அப்படின்னு ஆண்டவர் சிந்தையில வந்துன்னா அவர் சொல்லணும், நான் நம்பப்படுகிற ஒரு பிள்ளையாக்கும் மனோஜ் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹல்லேலூயா. ஆமே. நான் இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டு தந்த போது மதிய உட்கார்ந்து ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே இவ்வளவு செய்த போதும் நீர் ஏன் அவனை நம்பினீர்? ஏன் நம்பினீர்? உட்கார்ந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்துட்டு ஒரு 1.5 மணி நேரமாவது மணிக்கு ஒரு மேல பைபிளை திறந்து வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன். சொல்லுங்கப்பா, இவ்வளவு ஏமாத்திட்டு போனானே, இவ்வளவு துரோகம் பண்ண போதும் நீங்க அவனை நம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்துட்டே இருக்கும்போது ஒரு வேடை ஆண்டவர் தரல. ஆண்டவரே டைம் ஆகுது, இதுவரைக்கும் பைபிளை திறந்து வச்சுட்டு கேட்டதுக்கு நீர் எனக்கு பதில் தராம இருந்ததே கிடையாதப்பா, அம்மேன் சொல்லிருங்க ஆண்டவரே
அப்படின்னு சொல்லி அழுது ஆண்டவர் சம்பந்தம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை என் சிந்தையில் ஆண்டவர் போட்டார். அது என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. அதை நான் உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இவ்வளோ செய்த போதும் ஏன் பேதுரு நம்பினார்? வசனத்தை கவனிங்க. ஆமென். ஆண்டவர் பேதுருட்ட எப்படி கேட்கிறார் பாருங்க. 15வது வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கல. இவங்க இருக்கிறாங்க பாத்தியா, போட்டு வலை, இந்த நீ கொஞ்சம் பேரை கூட்டிட்டு இருக்கல, இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாய். அவன் சொல்றான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர்? அறிவீர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்தும் கேட்கிறாரு, நீ இவர்கள் எல்லாரிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர் அவன் கடைசியில் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பது அல்லப்பா, இந்த மனிதர்களை காட்டிலும், இந்த போட்டை காட்டிலும், இந்த மீனை காட்டிலும், இது எல்லாவற்றை காட்டிலும், என் மனைவியை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் எல்லாவற்றை காட்டிலும் நான் முதலாவது நேசிக்கிற ஒரு நபர் உண்டுன்னா அது நீர் மட்டும் என்பது உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் அந்த போட்டை எடுத்துட்டு நான் வலையை எடுத்துட்டு நாங்க மீன் பிடிக்க வந்தது என் சூழ்நிலை நிமித்தமாகத்தான், சில பயத்து நிமித்தமாகத்தான். ஆனா நான் மனசார வரல. ஆனா இப்படிலாம் நான் வந்தாலும் உமக்கு நன்றாக தெரியும், நான் எல்லாவற்றை காட்டிலும் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். உண்மையே நான் அதிகமா நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில முதலிடம் அப்படி யாருன்னு கேட்டா அது என் மனைவி இல்ல, என் பிள்ளைகள் அல்ல, இந்த மற்ற மனிதர்கள் அல்ல. என் வாழ்க்கையில முதலிடம் நீர் மட்டும்தான் ஆண்டவரே என்பது உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர். ஆமே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இயேசு பேதுரு நம்பினார்னா இயேசுக்கு நல்லா தெரியும், அவன் இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறான். ஆமே. அவனுக்கு இது எல்லாவற்றை காட்டிலும் என்னது நான் தான் அவனுக்கு பெருசா இருக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் திரும்ப கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியான்னு கேட்கல, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய். நம்பர் 1, தேவன் நம்மை நம்பணும்னா ஸ்தோத்திரம், நாம் இந்த உலகத்தை காட்டிலும், நம்முடைய பணத்தை காட்டிலும், இது எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் மேல் அதிக அன்பும் நம்பிக்கையும் இருக்கும்னா என்னால தைரியமா சொல்ல முடியும், நாம் தேவனால் நம்பப்படுகிற பாத்திரமாய் காணப்படுவோம். ஆமே. என் பணத்தை காட்டிலும் இயேசுதாயா பெருசு. என் மனைவி பிள்ளைகளை காட்டிலும், அவங்கள நேசிக்கிறேன், ஆனா அதை காட்டிலும் எனக்கு இயேசுதான் பெருசு. என் தொழிலை காட்டிலும், என் பிசினஸை காட்டிலும், என் படிப்பை காட்டிலும் இயேசுதான் பெருசுன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியும்னா ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் நம்பப்படுகிற ஒரு பாத்திரமா இருப்பீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. சில விசுவாசிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரன்றேன். ஏன்னா இவங்க ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. எப்போ கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தி கொஞ்சம் நன்மை கொஞ்சம் மேன்மை கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அதுக்கப்புறம் அவங்க ட்ராக் அப்படியே மாற ஆரம்பிக்கும். பாஸ்டர்மாருக்கு யோசிக்க வேண்டியிருக்கு, ஆண்டவரே இந்த விசுவாசி ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு உண்மை விட்டு விலகி போறாங்களே ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும் இவனுடைய இருதயம் இது ஒன்றின் மேலும் இருக்காது, என் மேலதான் இருக்கும். இந்த தொழில் இது எல்லாவற்றை காட்டணும் என்னதான் அதிகமா நேசிப்பான் என்று ஆண்டவருக்கு சொல்ல முடியும்னா நாம் தேவனால் நம்பப்படுகிற பாத்திரமா இருக்கிறோம். சத்தம் ஓரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு வார்த்தை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேனாப்பா, அதை காட்டில் அதிகமாய் நீர் என்ன நம்பணும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்ன நம்பணும். வாயை திறந்து ஹல்லேலூயா, நீர் என்ன நம்பணும் ஆண்டவரே, நீர் என்ன நம்பணும் ஆண்டவரே, நீர் எங்களை நம்பணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நம்மளை நம்பணும்னா முதல்ல சொன்னேன், இது இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இயேசுக்கு முதலிடம். இயேசு அதிகமா நேசித்தால்
கண்டிப்பாய் நாம் தேவனால் நம்பப்படுகிற நபராய் காணப்படுவோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது யோபுக்கு சம்பவத்து ஒண்ணு கூட நான் சொல்லிட்டு மூணாவது பேர ரைட்டா சொல்லி நான் முடிக்கிறேன். சாத்தான் யோபுவை பார்த்து யோபுவை குறித்து இயேசுட்ட சொல்றான், அவன் சும்மா விருதாவா சேவிக்கிறான், சும்மாவா அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் அவனுக்குரியதெல்லாம் எடுத்து பாரும், சோதித்து பாரும், உம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு பாரும், அப்படின்னா அவன் உண்மையில தூஷிப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் யோபுவின் மேல் நம்பிக்கை வைத்து சொல்றாரு, நீர் என்ன இழப்பு வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அவன் ஆமேன் ஸ்தோத்திரம் பாவம் செய்ய மாட்டான், என்னை தூஷிக்க மாட்டான் என்று ஆண்டவர் யோபுவின் மேல அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். ஆமேன். சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சத்தமா ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இழப்புகள் வந்த போதும் அவன் பாவம் செய்வான் என்று சாத்தான் ஆமேன் நல்ல அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமே வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த இழப்புகள் வந்திருக்கும்னா இந்த இழப்பின் மத்தியில கண்டிப்பா ஒருவேளை யோபு தேவனை தூஷித்திருப்பான்னா, பாவம் செஞ்சிருப்பான்னா, திரும்ப யோபு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் கண்டிப்பா யோபு என்ன செஞ்சிருப்பாரு, மன்னிச்சிருப்பாரு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா என்னால இப்படி சொல்ல முடியும், ஆனா திரும்ப யோபுவின் மேல அதே நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை நம்பணும்னா இன்னும் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்களை மன்னித்தாரே ஒழிய அவர் ஒருபோதும் ஜெபிக்கும் போது இயேசு பிதாவே என்னை மன்னியும் என்று அவர் கேட்டதா சரித்திரமே கிடையாது. ஆமே. மற்றவர்களை மன்னித்தார், மற்றோட பாவங்களை மன்னித்தார். நான் தவறு செய்தேன், நான் பாவம் செய்தேன், என்ன மன்னிங்கன்னு இயேசு ஜெபித்ததும் கிடையாது, மன்னிப்பு கேட்டு இயேசு வாழ்ந்ததும் கிடையாது. இந்த இடத்துல யோபு பாவம் செய்யாதபடினாலே, தேவனை பற்றி குறை சொல்லாதனால இவ்வளவு இழப்புகள் வந்த போதும் யோபு ஆண்டவரை பார்த்து என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிற அளவுக்கு யோபுக்கு நிலைமை வரவே இல்லை. ஒத்துக்கொள்றவங்க புரிங்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க மன்னிப்பு கேட்டா கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு, வாயை திறந்து மன்னிப்பார். தவறுகள் செய்தால் பாவம் செய்தால் கண்டிப்பா ஆண்டவர்ட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அது ஒரு லைஃப், அது ஒரு லெவல். ஆனா அதுக்கு அடுத்த ஒரு லெவல், ஒரு இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்தான ஒரு லெவல் எப்படி தெரியுமா, ஆமை மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று வாழ்கிற வாழ்க்கையில மன்னிப்பு கேட்காமலே வாழ்கிற வாழ்க்கை ஒரு தேவனால் நம்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. புரிகிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில விசுவாசிங்க சண்டை வருவாங்க, பாஸ்டர் ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னி அந்த பாவத்தை மன்னி எல்லாம் ஜெபித்துட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமையே அவிகளுக்கு வேட்டை ஆரம்பிப்பான். அடுத்த சண்டையை வந்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க. மன்னிப்பாருன்னு கேட்டா மன்னிப்பாரு, ஆனா ஆண்டவரா நம்பப்படுகிற ஒரு நபரா இருப்பீங்களான்னு கேட்டா தெரியாது. ஆனா இன்னொரு விசுவாசி இருப்பாங்க, அங்க எப்படின்னு ஆண்டவரே இந்த வாரத்துல பல பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வந்துச்சுப்பா, அதன் மத்தியில் நீர் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டீர். சில நிச்சயான சூழ்நிலைகள் வந்துச்சு, சில ஆமேன் பாவம் செய்கிற மாதிரி சில மனிதர்கள் ஏவினார்கள் ஆண்டவரே, ஆனா அதன் மத்தியில் எல்லாம் நீர் என்னை விலக்கி காத்து கொண்டீர் ஆண்டவரே, என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுகிற ஒரு நபரா நாம் இருப்போம் என்றால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அவர்கள் தேவனால் நம்பப்படுகிறவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்காமல் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. மன்னிப்பு கேட்க கூடாது நான் சொல்ல வரல, தவறு செய்யும் போது கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். இயேசு மன்னிக்கிறவர். நான் சொல்றேன் அதுக்கு அடுத்த ஒரு கட்டம், மரிக்கிற வரையிலும் மன்னிப்பு கேட்காமல் வாழ கர்த்தர் கிருபை தருவார்னா அவர்கள் தேவனால் நம்பப்படுகிறவர்கள். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார்? நம்பர் 2, இன்னும் இயேசு பேதுரு மேல் என்ன வைத்தார்? சத்தமா நம்பிக்கை வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது வேட சொல்லி நம்ம பிரேயர் பண்ணோம். ஆண்டவர்
தன் ஆடுகளை பேதுடைய கரத்தில் என்ன செய்தாரு? கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தன்னுடையதை ஆமென் பேதுடைய கரத்தில் கொடுப்பதற்காக பேதுருவை தேடி இயேசு வந்தார். அவனுடையதை அல்ல, தன்னுடையதை பேதுடைய கரத்தில் கொடுப்பதற்காக இயேசு பேதுருவை தேடி வந்தார். ஜனங்கள் ஒரு கட்டத்துல பேதுருவை பார்க்கும்போது பேதுருக்குரியதை பார்க்கவில்லை. பேதுருவை பார்க்கும்போது இயேசுக்குரியது பேதுருடத்தில் இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். ஒரு கட்டத்துல பேதுருவோடு இருந்த ஜனங்கள் பேதுருவோட ஞானத்தை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இவன் படிப்பறியாத பேதை என்று அறிந்துட்டும் அடுத்து சொல்றாங்க ஞானத்தை குறித்து இவன் இயேசுவோடு கூட இருந்தான் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க? இவன் பேதனா, ஆனா இவனிடத்தில் இருக்கிற ஞானம் இவனுடைய ஞானம் அல்ல, இயேசுனுடைய ஞானம். ஆமே. பிறவி சப்பான்ட்ட சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, ஆனா என்னிடத்தில் ஒண்ணு என்ன செய்கிறேன், இருக்கிறத உனக்கு தருகிறேன். நஸ்ரனாய் இயேசு நாமத்தில் எழுந்து நட. ஆனா என்னிடத்தில் இருப்பது அது எனக்குரியதல்ல, அது யாருடையது? இயேசுகிறேன், அதை தருகிறேன். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன போது 38 வருட வியாதியஸ்தனை பெதஸ்தா குளத்தண்டையில இயேசு எழுப்பி நடக்க வச்சாரு. ஆமேன். இங்க 42 வயது அனுபவம் உள்ள இந்த வியாதியஸ்தனை பிரவி சப்பானிய எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறவனை இங்க பேதுரு எழுப்பி நடக்க வச்சாரு. ஏன்னா இப்ப பேதுருடத்தில் இருப்பது பேதுருக்குரியதல்ல, யாருடையது? சத்தமா சொல்லுங்க, இயேசுக்குரியது. ஆமேன். இந்த உலகம் நம்மிடத்துல ஒண்ணு பார்க்கணும். அது என்ன தெரியுமா? நமக்குரியதை பார்க்க கூடாது. நம்மிடத்தில் இருக்கிறது இது தேவனுக்குரியது என்று இந்த ஜனங்கள், இந்த தேசம் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்க சொல்லணும், இந்த உயர்வும் இந்த மேன்மையும் இந்த ஆசீர்வாதமும் இந்த செல்வமும் இன்னைக்கு என் கையில இருக்கு, இது எனக்குரியதல்ல, கர்த்தர் எனக்கு தந்தது. உலகம் சொல்லணும், உங்க பேரை சொல்லி இவனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், இவனுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும், என்ன கண்டிஷன்ல இருந்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு இவன் உயர்ந்திருப்பது, ஆசீர்வாதமா இருப்பது, இந்த உன்னத ஸ்தானத்தில் இருப்பது இது இவனால் வந்ததல்ல. இவன் இயேசுவை நம்பி இயேசுவை ஆராதித்தனால அந்த தேவன் இவனை மேன்மையாய் வைத்திருக்கிறான். தேசம் உங்களை குறித்து கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஆமென். உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிருபைகளும் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற அபிஷேகங்களும் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற வரங்களும் அது உங்களுக்குரியது என்று தேசம் பார்க்க கூடாது, அது தேவனுக்குரியது என்று கர்த்தர் பார்க்க செய்வாராக. சாலமோனிடத்திலிருந்து ஞானம் வெளிப்பட்ட போது எல்லாருக்கும் தெரியும், இது அவனுடைய ஞானம் அல்ல, தேவன் கொடுத்த ஞானம். பேதுருடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்ட போது, பேதுரு மூலம் அற்புதங்கள் நடந்த போது, பேதுரு மூலம் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பின போது அது பேதுருக்குரியதல்ல, தேவனுக்குரியது. அது பேதுருடத்திலிருந்து வெளிப்பட்டது. அன்னைக்கு திபேரியா கடற்கரையில் வச்சு இயேசு கொடுத்துட்டாரு, பேதுருவே எனக்குரியத நான் உன்னுடைய கரத்தில் தருகிறேன், நீ வச்சுக்கோ, என்னை பின்பற்றி வா. அன்னைக்கு பேதுருக்கு லைஃப் அதோட டேர்னிங் ஆச்சு. அதுக்கப்புறம் பேதுருடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள். பேதுரு இயேசு விட்டு போகவே இல்லை. ஜெயில தூக்கி போட்டாங்க, கொண்டு போடுவோன்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்து நீங்க கொலை செய்தீங்கன்னு சொன்னாரே ஒழிய அவன் இந்த இயேசு விட்டு இனி போகிற மாதிரி பேதுருக்கு மனசு வரவே இல்லை. ஒரு வைராக்கியத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். பேதுரு சாதித்தார். ஆயிரங்களை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தினார். ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் கர்த்தர் பேதுருவை மாற்றினார். 3 காரியங்கள் சொன்னேன். ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தான்னா, இப்பொழுது பேதுரு எப்படி இருக்கிறான்னு பார்க்கல, இனிமேல் எப்படி இருக்க போறான்றதை பார்த்தார். ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார்? இவன் இவ்வளவு செய்த போதும் இயேசு பேதுருவின் மேல் நம்பிக்கை வைத்தார். ஏன் இயேசு பேதுருவை தேடி வந்தார்? தன்னுடையதை பேதுடைய கரத்தில் கொடுப்பதற்காய் தேடி வந்தார். இதை பெற்றுக்கொண்ட பேதுடைய சரித்திரமே மாறினது. அன்று முதல் அவன் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டாயிற்று. கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ நல்லவரே,
சர்வ வல்லவர் உம் கரங்கள் என்னாதா. வாயை திறந்து நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்ல உம் கரங்கள் என்னாதா. ஒரு முறை கூட நீ நல்லவரே, நீ நல்ல வண்டர்ஃபுல் சர்வ வல்ல உம் கரங்கள் என்னாதா. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையா முடியுமே. தடைகள் எஸ் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையா முடியுமே. ஆமென். ஒரு நிமிடம் ஆமென் நம்ம பாடலாம். ஆனா கண்ண மூடி ஒரு வார்த்தை ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்கள் உங்களோடு கூட சொன்னேன். ஆமென். நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோன்றதை இயேசு பார்க்கல, இனிமேல் எப்படி இருக்க போறோன்றதை பார்க்கிறார். நாம் தேவனால் நம்பப்படுகிற ஒருவராக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடையதை நம்மிடத்தில் கொடுக்கவே அவர் விரும்புகிறார். உத்தேசம் நம்மை பார்ப்பது நம்மிடத்தில் இருப்பவைகளை அல்ல, தேவன் நமக்கு தந்தவைகளை இந்த தேசம் கர்த்தர் பார்க்க வைப்பாராக. நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற சுபாவங்களும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளும் தேசம் சொல்லணும், இது இவனுக்குரியதல்ல, இவன் தேவன் இவனுக்கு கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. யாராவது கடந்த வாரம் ஞானஸ்நானம் ஆராதனை நடைபெற்றுன்னு தெரியும். ஆமென். இந்த இயேசுவை உறுதியாய் பிடிங்க. யாராவது ஞானஸ்நானம் இன்னும் எடுக்காம இதற்குள்ள யாராவது இருப்பீங்கன்னா ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இயேசுவே, நான் உமக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நான் மரித்தாலும் உமக்காக ஆமென் நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இன்றைக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கை உலகத்தோடும் இயேசுவோடு அல்ல, இயேசுக்காக மட்டும் நான் வாழ கிருபை தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையில் வைத்த நம்பிக்கை நான் விடவே மாட்டேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஜீவன் இருக்கிற வரையிலும், என் உயிர் இருக்கிற வரையிலும் உமக்காய் உண்மையாய் வாழ்வதற்கு, உண்மையாய் ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் தர, 2 நிமிடம் கண்ணமோடு உண்மையா ஜெபிங்க பார்க்க. ஹல்லேலூயா. ஒரு நண்பனிடத்துல பேசுவது போல் உங்க அப்பாட்ட பேசுங்க. உங்க அப்பாட்ட நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை நல்லா வைப்பாரு. இப்ப இருக்கிறத காட்டில பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாரு. நமக்கு அடைக்கலம் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அவரை மட்டும் விட்டுறாதுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை நல்லா வைப்பார். ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதார். ஓ ஜீசஸ், நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்ல உம் கரங்கள் என்னாதார். தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் இருக்குமே, தாமதமானாலும் அது நன்மையா. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ? தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் இருக்குமே, தாமதமானாலும் அது நன்மையா. நீங்க மட்டும் தடைகள் உங்க தரிசனம் இருக்குமே,
நன்மையா நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்ல உம் கரங்கள் என்னாதா. நீ நல்லவரே, நீ நல்ல சர்வ வல்ல உம் கரங்கள் என். இப்போ 2 கரங்களா சேர்த்து அவருக்கு ஆராதனை, ஆராதனா,